ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலைக்கு பராகமணி சேவை செய்கிறதுக்காக 4 நாள் பயணம் போயிருந்தேன். என்னுடைய ட்ரிப் அனுபவங்களை தான் சொல்லியிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுடைய திருமலை பயணத்தை நீங்கள் திட்டமிட உதவியாக இருக்கும் நம்புகிறேன். திருமலை திருப்பதி தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமாவுலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலை அணியும் என்னுடைய குலதெய்வமான குராயூர் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாரையும் என்னுடைய இஷ்ட தெய்வமான எங்கள் ஊர் வத்தலக்குண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்றாய பெருமாளையும் வணங்கி புதன்கிழமை மாலை 6 மணியை போல் எங்கள் வீட்டிலேருந்து திருமலை பயணத்தை ஆரம்பித்தேன். பாலக்காட்டிலேருந்து சென்னை போகக்கூடிய ட்ரெயின் இரவு 7:30 மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து புறப்படும். அந்த ட்ரெயினில் ஏறி கரெக்டாக ஒரு 10:20க்கெலாம் சேலம் ஜங்ஷன் போயிட்டோம். சேலம் ஜங்ஷனில் 5வது பிளாட்ஃபார்முக்கு தான் இந்த ட்ரெயின் போகும். அதே பிளாட்ஃபார்முக்கு இரவு 10:50 போல் புனே ட்ரெயின் ஒன்று வரும். அதில் ஏறினோம்னா காலையில் 4:20க்கெலாம் நம்ம திருப்பதி ரயில்வே ஜங்ஷனில் போய் இறங்கிடலாம். உடனடியாக கீழ் திருப்பதியில் இருந்து ஒரு ஏசி பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் திருமலைக்கு போயிட்டோம். திருமலைக்கு போன உடனே நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய முடிகாணிக்கை செலுத்தக்கூடிய கல்யாண கட்டால் போய் 3 பேரும் முடிகாணிக்கை செலுத்தினோம். முடிகாணிக்கை செலுத்திட்டு காலை டிஃபனையும் முடிச்சுட்டு நேராக ஸ்ரீவாரி சேவாசதன் 2க்கு நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். பட் 10 மணிக்கு தான் பரகாமணி சேவா ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. இதோடு சேர்த்து இன்னும் நிறைய தகவல்கள் பரகாமணி சேவா மற்றும் ஸ்ரீவாரி சேவா செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாகவே கொடுக்குறேன். இந்த ட்ரிப்பில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிஆர்டிஇ திரு சிங்காரவேலன் சார் அவர்கள், அவர் என்னுடைய 10ஆம் வகுப்பு ஆசிரியரும் கூட, மற்றும் இன்ஜினியரான திரு குமரவடிவேல் சார் அவர்கள் 3 பேராக சேர்ந்தால் தான் போயிருந்தோம். ஆனால் பரகாமணி சேவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல 2 புதிய நண்பர்கள் கிடைச்சாங்க. ஒருத்தர் பேர் திரு மகாராஜன் அவர்கள், பிஜி டீச்சராக இருக்கார். இன்னொருத்தர் பேர் சோமநாதன் அவர்கள், அவர் 2nd கிரேட் டீச்சராக இருக்கிறாரு. நாங்கள் 5 பேருமா சேர்ந்து தான் அடுத்த 4 நாட்களையும் கழித்தோம். எல்லா இடத்துக்கும் எல்லோரும் ஒன்றா தான் போனோம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நேராக ஃப்ரீ தரிசனத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி 5 பேருமே கிளம்பிட்டோம். வியாழக்கிழமை தரிசனத்துக்கு போயிருந்தோம். நாராயணகிரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட இருந்து தான் ஃப்ரீ தரிசனத்துக்கான கியூ ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் ஒரு 12 மணியை போல் எங்களுக்கு அந்த லட்டு டோக்கன் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு பிஎஸ்சி 2 உள்ளர இருக்கக்கூடிய 7ஆம் நம்பர் குடோனில் எங்களை அடைச்சாங்க. நாங்கள் ஒரு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பயோமெட்ரிக் கேட் வழியாக என்ட்ரி போட்டு வெளியில் வந்துட்டோம். அந்த பயோமெட்ரிக் கேட்டில் இருக்கிறவர் சொன்னார், நைட்டு 9 மணிக்கு வாங்க, ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துடலாம்னு. எங்களுக்கு ஸ்ரீவாரி சேவா சதனில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் முடிஞ்சிருந்தது. பராகமணி சேவாக்கர்களுக்கு நடத்தக்கூடிய டீம் மீட்டிங்கில் நாங்கள் அட்டன் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்ததுனால நாங்கள் அந்த ஃப்ரீ தரிசனத்தில் இருந்து பயோமெட்ரிக் கேட் வழியாக வெளியில் வந்துட்டோம். பிஏசி 4ல் போய் எங்களுடைய மொபைலையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே சேவா சதனுக்கு வந்துட்டா நைட்டு 7 மணிக்கு தான் உங்களுக்கு மீட்டிங்னு சொல்லிட்டாங்க. சரி, நேரத்தை நம்ம செலவழிக்க வேண்டாம், நேராக பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீவாரி சேவா சதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாட்ட கங்கம்மா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 5 பேருமே கிளம்பிட்டோம். பாட்ட கங்கம்மாவை ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணணும். அடுத்ததாக நாக தீர்த்தத்துக்கு போய் எல்லாரும் சேவிச்சுட்டு வந்தோம். இப்போது நாக தீர்த்தத்தில் கொஞ்சம் தண்ணி கையில் எடுக்கிற அளவுக்கு இருந்தது. அதனாலேயே கையில் எடுத்து தலையில் எல்லாருமே தெளிச்சிட்டோம். அங்கே இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாண்டவ தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்போ நான் சொல்லக்கூடிய கோவில்கள் எல்லாமே தனித்தனி வீடியோவாக நம்ம சாகிமாவுலாக் சேனலில் ஆல்ரெடி வந்திருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் லிங்க்கும் அனுப்புகிறேன். அடுத்ததாக அவுட்டர் ரிங் ரோட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய நாகமல்லி தபோவனம் மற்றும் ஹனுமந்த் குண்டு ஆகிய 2 இடங்களையும் சேவித்தோம். ஏன்னா 2மே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பாசிகால கங்கம்மா கோவிலுக்கு போயிருந்தோம். திருமலையில் இருக்கக்கூடிய 7 கங்கம்மா கோவில்களில் இந்த பாசிகால கங்கம்மா கோவிலும் ஒன்று. எப்படி பட்ட கங்கம்மா கோவில் போனோமோ அதே மாதிரி தான் பாசிகால கங்கம்மா கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம். அடுத்ததாக இங்கே இருந்து நம்ம ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால, அதாவது ஸ்ரீவாரி சேவா சதனில் எங்களுக்கு பரகாமணி சேவாக்கர்களுக்கான மீட்டிங் நைட்டு 7 மணிக்கு இருந்தது. டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நேராக மீட்டிங் போய் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ண கையோட எங்களுக்கான ஐடி கார்டு இஷ்யூ பண்ணாங்க. அதோடு சேர்த்து கம்பளியும் வாங்கி எங்கள் பெட்டில் வச்சுட்டு நேராக நாங்கள் சர்வ தரிசனம் பார்க்கறதுக்காக பயோமெட்ரிக் கேட்டுக்கு போயிட்டோம். மத்தியானம் 2 மணிக்கு இந்த பயோமெட்ரிக் கேட் வழியாக தானே வெளியில் வந்திருந்தோம்.
அதே கேட்டுள்ளர 9 மணிக்கு போனோம், 12 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. 1 மணிக்குள்ளர பெருமாள் தரிசனம் மிக சிறப்பாகவும் சூப்பராகவும் அமைஞ்சிருந்தது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எங்கள் டீமில் இருந்த 5 பேருக்குமே கீழ் திருப்பதியில் காயின் எண்ணக்கூடிய டியூட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த காயின் எண்ணக்கூடிய டியூட்டிக்கு திருமலையிலிருந்து கீழ் திருப்பதிக்கு அவங்களே பஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதே போல் கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கான பஸ்ஸும் டிடிடியே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதன் மூலமாக நாங்கள் போய் சிறப்பாக அன்றைய சேவையை முடிச்சுட்டு வந்தோம். இந்த பரகாமணி சேவாவுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அங்கே போய் என்னவெல்லாம் செய்யணும், என்னென்ன ப்ரிஃபரன்சஸ் நமக்கு கொடுப்பாங்க, எல்லா டீட்டெயிலோட நிறைய வீடியோஸ் நம்ம சாயிமா விலாக் சேனலில் ஆல்ரெடி வந்திருக்குது. இந்த வாட்டி அப்படி ஒரு வீடியோ நான் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா பரகாமணி சேவாக்கர்களுக்கான மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க, சோசியல் மீடியாவில் இந்த பரகாமணி சேவா பற்றி யாரும் எந்த வீடியோவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய முந்தைய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஈவினிங் ஒரு 5:30 மணியை போல் மாட வீதிக்கு வந்துட்டோம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்தார். அதை சேவிக்கிறதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருந்தது. அடுத்ததாக வடக்கு மாட வீதியில் N2ங்கிற கேட் இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்கும். அவரை நாங்கள் திருப்திகரமாக சேவித்தோம். அதோட பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு போயிருந்தோம். நைட்டு ஒரு 7 மணியை போல் நீங்கள் திருமலையில் இருந்தீங்கன்னா வடக்கு மாட வீதி, அதாவது நார்த்து மாட ஸ்ட்ரீட் வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம். அதே போல் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் வந்தாலும் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரலாம். பெருமாள் பற்றின பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த வாட்டர்ஸ் டிசைன் பண்ணுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். முடிஞ்சால் இதை பற்றி ஒரு தனி வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்ன நிறைய பாடல்கள் வருது, காப்பிரைட் இஷ்யூ வருமோன்னு தான் யோசனையாக இருக்குது இதை பற்றி தனி வீடியோ போடுறதுக்கு. ஆனால் நிச்சயம் நீங்கள் திருமலையில் இருந்தீங்கன்னா, குழந்தைகளோடு போயிருந்தீங்கன்னா இதை கூட்டுட்டு போய் காட்டுங்க, அவங்க ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அடுத்த நாளான சனிக்கிழமை எங்களுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய பரகாமணியில் தான் டியூட்டி. இந்த பரகாமணி பில்டிங் எங்கே இருக்குன்னா அன்னதான சத்திரத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இங்கே எங்களுக்கு ரூபா நோட்டெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறது, அப்புறமா அதை அடுக்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு டியூட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு 11:15 டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன செய்யலான்னு யோசிக்கும் பொழுது சரி சிலாத்தோரணம் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சிலாத்தோரணத்துக்கு மட்டும் வந்தோம். கிட்டத்தட்ட பேக்கேஜ் டூரில் ஒரு 7 கோவில்கள் அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் போகாமல் நேராக சிலாத்தோரணத்துக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே முடிச்சுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தர்மகிரி ரோட்டில் நடந்து போனோம்னா இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிடலாம். ஒரு டீமாக இருந்தால் தான் இந்த ரோட்டில் போகிறது சேஃப். ஏன்னா இந்த ரோட்டில் வண்டிகை மட்டும்தான் போகும், மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு டீமாக போங்க, இல்லை வண்டியில் போங்க. இது சிலாத்தோரணத்திலிருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பாதை வழியாக போனோம்னா ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிடலாம். நிச்சயமாக இந்த பாதை ரெக்கமெண்டடே கிடையாது. வன விலங்குகளுடைய அபாயம் இருக்கக்கூடிய பாதை. சிறுவர்கள் பெரியவங்களெல்லாம் இந்த பாதையில் அழைச்சிட்டு போவேனா, நீங்களும் யாரும் போக வேணாங்கிறது தான் என்னுடைய சஜஷன். என்ன, இந்த பாதை வழியாக நம்ம ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும்பொழுது துருவ தீர்த்தத்தை நாம் பார்த்து வணங்க முடியும். துருவ தீர்த்தத்தில் தீர்த்தம் வரும்பொழுது எடுத்து பருகவும் முடியும். நம்ம வந்த டயர்டுக்கு இந்த துருவ தீர்த்தத்தை பருகும் பொழுது அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு முன்னாடி சொன்ன அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வர்றது எப்படி, அந்த கோவில் பற்றின வரலாறு, அதே போல் அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வரக்கூடிய இந்த பாதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்திருக்குது. முடிஞ்சால் இன்னொரு வீடியோ கூட நான் நம்ம சேனலில் கொடுக்குறேன். ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலில் சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது. நாங்களும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தோம். வரிசையில் நின்று தான் ஜபாலி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண முடிஞ்சுது. ஜபாலி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு படிப்பாதை வழியாக போகாமல் இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு விதமான காட்டு வழி பாதை தான். இதில் போகிறதும் பெரிய அளவில் ரெக்கமெண்டட் கிடையாது. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க, நல்ல பாதையாக நல்ல வசதியாக தான் இருந்தது. இப்போ அங்கே ஒரு டேம் கட்டிட்டதுனால இந்த பாதையில் போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஏப்பா நல்ல பாதை வழியெல்லாம் போக மாட்டீங்களா, திருமலைக்கு போனாலே காட்டு பாதையை மட்டும்தான் சூஸ் பண்ணுவீங்களான்னு நினைக்கிறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டணுங்கிறதுக்காகவே இந்த வாட்டி
இப்படியான பாதைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து போனோம். இது எங்களுக்கு பரகாமணி சேவையோட 2வது நாள். இந்த டேயில் எங்களுடைய ஐடி கார்டை ஸ்ரீவாரி சேவா சதனில் ஸ்கேன் பண்ணிட்டு போனோம்னா சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக பெருமாள் தரிசனம் பார்க்கலாம். அதன்படி மாலை ஒரு 5 மணியை போல் எங்களுடைய கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் மாட வீதி வழியாக சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக போய் பெருமாள் தரிசனம் பண்ணணும். இந்த வாட்டி அமோகமான தரிசனம், சூப்பர் தரிசனம்னு சொல்லலாம். ஏன்னா ஈவினிங் நேரம் ஒரு அந்த 6:30 மணி 7 மணியை போல் தரிசனத்துக்கு போகிறவங்க பார்த்துருப்பீங்க. பெருமாளுக்கு சாம்பிராணி போட்டு பல்வேறு விதமான ஆரத்திகள் காமிச்சு வெஞ்சாமரம்லாம் வீசக்கூடிய நிகழ்வு அந்த டைமில் தான் நடந்துட்டு இருந்தது. எங்களை ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. திரை போட்டிருந்தாங்க. உள்ள அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடந்தது. திரையை விலக்கி நல்ல தீபாராதனையெல்லாம் காமிச்சு எங்களை வெளியேற்றினாங்க. அப்படின்னா பார்த்துக்கங்க எப்பேற்பட்ட பெருமாள் தரிசனம் இந்த வாட்டி சனிக்கிழமை எங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு. இறுதி நாளான சண்டே அன்னைக்கு காலையில் கொஞ்சம் முன்னாடியே வந்து மாட வீதியை எல்லாருமா சேர்ந்து வலம் வந்தோம். கோவிலையும் ஒரு தடவை வலம் வந்தோம். நேராக போய் டியூட்டியை பார்த்தோம். டியூட்டி வந்து எங்களுக்கு ஒரு 12 மணிக்கெல்லாம் வழக்கம் போல் முடிஞ்சுது. வெளியில் வந்து லக்ஷ்மி ஹயகிரிவர் தரிசனம், ஹதிராம் பாபாஜி தரிசனம், அடுத்ததாக சங்கு தீர்த்த தரிசனத்தையும் முடிச்சுட்டு தாரிகொண்ட ஸ்ரீ வேங்கமாம்பா கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுடைய ஊருக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதை கோவில்னு சொல்கிறத விட ஒரு நந்தவனம்னே சொல்லலாம். கருந்துளசி, பச்சை துளசின்னு சொல்லிட்டு நிறைய துளசிகள் அங்கே பயிரிட்டிருந்தாங்க. அதே போல் கோவில் முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரியே ஒரு பிள்ளையார் கோவிலும் இந்த பக்கம் தாரிகொண்ட வேங்கமாம்பாவுடைய கோவிலும் கட்டியிருந்தாங்க. இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த கலசம் எல்லாம் அப்படியே இருந்தது. பெரிய தியான மண்டபம் கட்டக்கூடிய பணியும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த தியான மண்டபத்துக்குள்ளார யாரையுமே அலோவ் பண்ணலை. ஏன்னா இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணக்கூடிய தேதி அதே போல் கும்பாபிஷேக தேதியெல்லாம் அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அருமையான அன்னப்பிரசாதம் வடையோட சூப்பராக திருப்தியாக மன நிறைவாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ரீவாரி சேவா சதன் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 மணியை போல் கிளம்பி எங்களுடைய சேவா சதனில் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்கார்ப்பு மிச்சம் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு திருமலை ராம்பைகிஜா பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு ஏசி பஸ் மூலமாக நேராக நாங்கள் கீழ்திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். மாலை 6 மணிக்கு கிளம்பக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸை பிடிச்சி நேராக நாங்கள் ஒரு 8:15 போல் அரக்கோணம் வந்துட்டோம். அரக்கோணத்துலேருந்து சென்னை டு பாலக்காடு ட்ரெயின் எங்களுக்கு 10:45. அதை பிடிச்சி ஒரு 5:30 5:45 போல் திண்டுக்கல் வந்தோம். எங்கள் ஊரான வத்தலகுண்டுக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். வந்த உடனே அந்த ஏழுமலையானுக்கும் என்னுடைய குலதெய்வமான குராயூர் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாருக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமான எங்கள் ஊர் வத்தலகுண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்றாய பெருமாளுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு எங்களுடைய அன்றாட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.